உலகம் யாவையும் தாங்குல வாக்கலும் நிலை பெறுந்தலும் நீக்கலும் நீங்களா அருகிலா விளையாட்டுடைய அவர் தலைவர் ஆண்டவர்க்கே சரண் நாங்கள். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். ராமர் மீது ஆஞ்சநேயருக்கு இருந்த பக்தி, சிவபெருமான் மீது கண்ணப்பருக்கு இருந்த பக்தி, இப்படியே இந்த வரிசையில் இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக ஆனால் எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக குரு பக்தி. ஆயப்பாடியில வளர்ந்த கண்ணனுக்கு வயசு 11 வயசு வரைக்கும் கண்ணன் எதுக்காக அவதாரம் பண்ணினோங்கிறத நினைச்சே பார்க்கல. சாதாரணமா நம்ம கிட்ட ராமாவதாரம் எதுக்காக அப்படின்னு கேட்டா ராவண வதத்துக்காக அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? வராக அவதாரம் எதுக்காக அப்படின்னு கேட்டா ஏதோ ஒரு அசுரன் பேரை சொல்லி அந்த வதத்துக்காக. நரசிம்ம அவதாரம் எதுக்காக? ஹிரண்யகசிபுவை அழிக்கிறதுக்காக. அந்த வகையில கிருஷ்ணாவதாரம் எதுக்காக? கம்சனை அழிக்கிறதுக்காக. ஆனா அவதாரம் பண்ணி 11 வயசு வரைக்கும் கம்சனை பத்தி நினைச்சே பார்க்கல கிருஷ்ணன். அதனால என்ன அப்படின்னு கேட்கலாம். ராமாவதாரம் பரசுராம அவதாரம் அதெல்லாம் கணக்கு வேற. கிருஷ்ணாவதாரத்துல கம்சன் பக்கத்திலேயே இருக்கான். கொஞ்சம் வேகமா நடந்தா அந்த பக்கத்துல இருக்கான், ஆற்றுக்கு அந்த பக்கத்துல இருக்கான். அந்த பக்கத்துல இருக்காங்கிறது மாத்திரம் இல்லை, நீங்க மற்ற அரக்கர்கள் பண்ணினதை காட்டிலும் கம்சன் என்னெல்லாம் பண்ணினான்னு நினைச்சு பார்த்தா கம்சன் எவ்வளவு வித்தியாசமானவன்கிறது தெரியும். சீதையை அபகரிச்சுட்டு போன ஒரு தப்பை தவிர ராமனுக்கு நேரடியா வேற எந்த கஷ்டத்தையும் ராவணன் கொடுக்கல. ஆனா ஒரு நாள் மிச்சம் வைக்காம கிருஷ்ணனுக்கு என்னெல்லாம் கஷ்டம் கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் கொடுத்தவன் கம்சன். ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்க முடியாது. ஏதாவது ஒரு வடிவத்துல எங்கேயாவது ஒரு ராட்சசனை அனுப்பி வைப்பான். கிருஷ்ணனுக்கு அது தெரியுமா இல்லையா? ஆனாலும் 11 வருஷம் கவலையே படல. இப்படியே விட்டா மாடுகளையும் கன்றுகளையும் மேய்த்து கொண்டே கண்ணன் இருந்து விடுவான்னு நினைச்ச தேவர்கள் யார்கிட்ட சொல்லி கிருஷ்ணனுக்கு நினைவூட்டலாம்னு பார்த்தார்கள். கரெக்டா கிடைச்சார் நாரதர். திரிலோக சஞ்சாரி இல்லையா? நாரதர்கிட்ட சொல்லி அனுப்பினார்கள். என்ன சொல்லி அனுப்பினார்கள்? கிருஷ்ணனுக்கு கொஞ்சம் போய் நினைவுபடுத்துங்கள், எதுக்காக அவதாரம் எடுத்திருக்கோம்னு மறந்துட்டான் போல இருக்கு. மாட்டையும் கண்ணுக்குட்டியும் பார்த்து அது பின்னாடியே சுத்தின்னு இருக்கான், அதனால கொஞ்சம் நினைவுபடுத்துங்கள். நாரதர் வேகமா புறப்பட்டார், பூமிக்கு வந்துட்டார்.
வந்து ஆயர்பாடிக்கு போற சமயத்துல யமுனை ஆற்றங்கரையில அவருக்கு திடீர்னு ஒண்ணு தோணிது, கிருஷ்ணன்கிட்ட போய் சொல்லி இதை பிரயோஜனமே இல்லை. கிருஷ்ணன்கிட்ட போய் சொன்னா பரவாயில்ல, ஆடும் கண்ணுக்குட்டியும் நல்லா இருக்குன்னு அங்கேயே இருந்துருவான். அதனால எங்க போய் சொல்லணும் அப்படின்னா, கம்சன் கிட்ட போய் சொன்னா காரியம் நடக்கும்னு நேர கம்சன் கிட்ட போனார். கம்சா, எனக்கு என்னமோ அந்த அங்க நந்தகோபன் வீட்டுல ஒரு பையன் இருக்கான் பாரு, அவன் தான் அந்த 8வது குழந்தைன்னு சந்தேகமா இருக்குன்னாரு. இது போறாதா கம்சனுக்கு? எனக்கும் அந்த சந்தேகம் ரொம்ப நாளா இருக்கு நாரதரே. இதுவரைக்கும் நாரதரை மதிச்சு கம்சன் பேசினதே கிடையாது. இத சொன்ன உடனே நாரதருக்கு ராஜோபச்சாரம் நடந்தது. கம்சா, நீ என்ன பண்ணு, எப்பவுமே எதிரிய வெளியில விட்டு வைக்க கூடாது. அவனை நம்ம பக்கத்திலேயே வச்சுட்டு நம்ம கண்ட்ரோல்லயே வச்சுட்டா அவன் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்ட் நாரதரே, நான் ஏதாவது பண்ணி அந்த பையனை இங்க கொண்டு வந்துடுறேன் அப்படின்னா வந்த வேலை முடிஞ்சதுன்னு அவர் புறப்பட்டார். அதுக்கப்புறம்தான் கம்சன் யாகம் நடத்துவதாக பிளான் பண்ணி இந்த யாகத்துக்கு கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு தங்கத்தேரை அனுப்பி அக்ரூரரை அனுப்பி கண்ணனை வரவழைச்சு நந்தகோபரை வரவழைச்சு நந்தகோபரோட கண்ணனும் பலராமனும் வரணும்னு சொல்லி, அதுக்கு யசோதை வேற தடங்கள் சொல்றா நந்தகோபர்கிட்ட, நீங்க வேணா போங்கள், எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை, இந்த குழந்தைகளை கூட்டிட்டு போகாதீர்கள். நந்தகோபர் எப்படின்னா வெளுத்ததெல்லாம் பால்னு நம்புறவர். கம்ச மகாராஜா எவ்வளவு வசந்த மகாராஜா, அவரோட யாகத்துக்கு நம்ம எல்லாம் கூப்பிட்டுருக்காரேன்னு சந்தோஷப்பட்டு புலகாங்கிதம் அடைஞ்சு போய், அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும். ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரிங்கிற மாதிரி கொலையாபீடம் மல்லர்கள் எல்லாம் முடிஞ்சு கம்சனும் அழிந்தான். கம்ச சானூர மர்தனம் முடிஞ்சது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு. வசுதேவர் கண்ணன் கிட்டையும் பலராமன் கிட்டையும் வந்தார். அப்பா, நீங்க 2 பேரும் இங்கேயே இருக்கணும். இதுவரைக்கும் கம்சன் இருந்தான். கம்சன் கொஞ்சம் அராஜகம் பண்ணுவான்னு சொன்னா கூட அவன் மேல மற்ற ராஜாக்களுக்கு பயம் இருந்தது. அதனால மற்ற ராஜாக்கள் பக்கத்து நாடுகள்ல இருக்கக்கூடியவர்கள்லாம் இங்க வந்து ஒன்றும் பண்ணல. ஆனா எங்களுக்கு இப்ப கம்சன் இல்லை, ப்ரொடெக்ஷன் இல்லை, எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, எப்படிலாம் ராஜ்யம் நடத்தணும்னு தான் தெரியாது. அதனால நீயும் பலராமனும் கொஞ்சம் இங்கேயே இருக்கணும், இருந்து எங்களுக்கு என்ன பண்ணணும்னு வழிகாட்டணும். இது ஏன் கேட்கிறார்? 11 வயசு பையன்கிட்ட எங்களுக்கு வழிகாட்டணும்னு கேட்கிறார். மிஞ்சி மிஞ்சி போனா பலராமனுக்கு கொஞ்சம் வயசு அதிகம் அப்படின்னு வச்சுக்கலாம், 1 வருஷம். ஒரு 12 வயசுகிட்டையும் 11 வயசுகிட்டையும் எங்களுக்கு வழிகாட்டணும்னு மூத்தவராக இருக்கிற வசுதேவர் கேட்கிறார். ஏன் கேட்கிறார்? ஆனானப்பட்ட கம்சனையே அழித்த கண்ணன் அப்படிங்கிறது அப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. கம்சன் பக்கத்துல யாரும் போகவே முடியாது, அவனை யாராலும் அழிக்க முடியாது. அந்த 8வது குழந்தை ஒண்ணுதான் அவனை அழிக்க முடியும். அப்படிப்பட்ட கம்சனை துவம்சம் பண்ணி அழிச்சிருக்கிற குழந்தை, இந்த குழந்தை யாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஆகா, இது தெய்வீக குழந்தை, அப்பா நீ இருந்தா எங்களுக்கு ப்ரொடெக்ஷன், நீ இருக்கணும். இதுதான் வசுதேவர் வைக்கக்கூடிய கோரிக்கை. சரிப்பா, நாங்க இங்கேயே இருக்கோம். இன்னும் சில நாட்கள் கழிந்தன. இப்போ கிருஷ்ணன் வசுதேவர்கிட்ட வந்தான். அப்பா, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்பா. என்னப்பா? நானும் அண்ணாவும் சேர்ந்துதான் வந்திருக்கோம், நாங்க ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். என்னப்பா? அப்பா, நாங்க 2 பேரும் மாடு கண்ணை தவிர வேற எதையும் பார்த்ததில்லை. எங்களுக்கு மாடு மேய்க்க தெரியும், கண்ணுக்குட்டியோட சுத்த தெரியும்.
மிஞ்சி மிஞ்சி போனா கோபர்களோடையும் கோபிகைகளோடையும் ஆட்டம் பாட்டம்னு அமக்கலம் பண்ண தெரியும். எங்களை விட்டா யமுனை ஆற்றங்கரையில போய் நாங்க வேணா ஓடி ஆடுவோம், வேறெல்லாம் தெரியாதுப்பா எங்களுக்கு. இந்த ராஜ்யத்தை பரிபாலனம் பண்றது இதெல்லாம் பார்த்துக்கிறதெல்லாம் தெரியாது. இன்னும் சொல்ல போனா எங்களுக்கு சாஸ்திரம் சம்பிரதாயம்லாம் தெரியாதுப்பா. அப்பா ஒரு சின்ன வேண்டுகோள், என்னையும் அண்ணாவையும் ஒரு குரு கிட்ட அனுப்பி குருகுலத்துல படிக்க வச்சா நல்லா இருக்கும். அப்படியே நிறுத்திப்போம் இந்த இடத்துல. இத கிருஷ்ணன் கேட்கும் போது கிருஷ்ணன் யாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சா இல்லையா? ஆயர்பாடியில இருக்கச்சே கிருஷ்ணன் யாருன்னு தெரியாது, சின்ன குழந்தைன்னு எல்லாரும் நினைச்சார்கள். சகடாசுரன் கீழே விடச்சே கிருஷ்ணன் யாருன்னு தெரியாது, அப்பத்தான் கொஞ்சம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கிறது. அப்ப கூட இவன் தான் சர்வேஸ்வரன் ஆதி பரம்பொருள்னு யாருக்கும் தெரியாது. ஏதோ அமானுஷ்யமான சக்தி படைத்த ஒரு குழந்தை, அவ்வளவுதான் தெரியும். ஆனா கம்சன் கீழே விழுந்தான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், குவலையா பீடத்தையே வீழ்த்திய சிறுவன் அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம், இந்த மல்லர்கள்லாம் எனக்கு துணையாக இருக்கிறார்கள்னு கம்சன் நம்பினானே, அந்த மல்லர்களை வீழ்த்திய சிறுவன் தெரிஞ்சதுக்கு அப்புறம், கம்சன் ஒரு ராட்சசனா அனுப்பினான். முதல்ல பூதனை போனா, அதுக்கப்புறம் வரிசையா ஒவ்வொருத்தரா போனார்கள். எத்தனை பேர் இதுக்காக பிடிச்சு வச்சிருந்தான்னு தெரியல. மற்ற ராட்சசர்கள்னா ஏதோ அவர்கள் ராட்சசத்தனம் பண்ணினார்கள். ஆனா அப்படி சொல்லும் போதே என்ன சொல்லுவோம்னா, அரக்க இனத்தை வேரோடும் கல்லி எறிந்தும்போம். மற்ற ராட்சசர்கள்னா அவ்வளவு ராட்சசத்தனம் பண்ணதா தெரியல. இந்த கம்சன் அதுலயும் ஒரு தனி பிரகிருதி. அவன் எத்தனை பேரை ஸ்டாக்ல வச்சிருந்தான், அவன்கிட்ட எத்தனை ராட்சச கூட்டம் இருந்ததுன்னே தெரியல. வரிசையா அனுப்பிண்டே இருக்கான். இத்தனை பேர் அனுப்பினானே, இத்தனை பேர்ல ஒருத்தராவது திருப்பி போனார்களா? ஒருத்தராவது திருப்பி போனார்களா? அகாசுரன் அனுப்பினான், பகாசுரன் அனுப்பினான், ஒருத்தன் விளாம்பழமா தொங்கினான், ஒருத்தன் கண்ணுக்குட்டியா நின்னான், ஒருத்தன் மரமா நின்னான். ஒருத்தனாவது திரும்பி போனானா? ஒருத்தன் கூட திரும்பி போகல. நாம இருந்தா கொஞ்சம் பயம் பிடிச்சிருக்குமா இல்லையா? நாம இத்தனை பேரை அனுப்பினோம், ஒருத்தருமே திரும்பி வரலையே அப்படின்னு ஒரு சின்ன பயமாவது வந்திருக்குமா இல்லையா? கம்சனுக்கு வரல. ஏன் வரலன்னா, அவனுக்கு தன்கிட்ட இருந்த மல்யுத்த வீரர்கள் மேல அபரிமிதமான நம்பிக்கை. சானூரன் இருக்கான், முஷ்டிகன் இருக்கான், என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த சானூரனும் முஷ்டிகனும் விழுந்து விட்டார்கள். அப்ப எதெல்லாம் பெரிய பவர்ஃபுல் ஃபோர்ஸ் அப்படின்னு நினைக்கப்பட்டனவோ அத்தனை ஃபோர்ஸும் கீழே விழுந்தாச்சு. இந்த 8வது குழந்தை, அசரீரி சொன்ன 8வது குழந்தை இந்த பையன்தான் அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு. இவன் நந்தகோபருடைய பிள்ளை இல்லை, இவன் வசுதேவருடைய பிள்ளை, எல்லாம் தெரிஞ்சு போச்சா இல்லையா? அந்த சந்தர்ப்பத்துல கண்ணன் அப்பா கிட்ட கேட்கிறான், அப்பா எங்களை குருகுலத்திற்கு அனுப்புங்கள். நாம வசுதேவரா இருந்திருந்தா, கிருஷ்ணனா இருந்திருந்தா இல்ல, வசுதேவரா நாம இருந்திருந்தா நம்ம ரியாக்ஷன் என்னமா இருந்திருக்கும்? கிருஷ்ணா, உனக்கு என்னத்துக்குப்பா குருகுலம்? நீ உலகத்தையே ஜெயிக்கக்கூடியவன் இல்லையா? என் பிள்ளை எவ்வளவுதான் தப்பா ஆன்சர் எழுதினாலும் திருத்தினவன் தான் தப்பு அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா? திருத்தின ஆசிரியருக்கு சாபம் கொடுக்குறோமா இல்லையா? உனக்கு என்னத்துக்குப்பா? நீ கம்சனையே அழிச்சுட்ட, நீதான் அந்த 8வது பிள்ளை, அப்படின்னா நீதான் தெய்வம், நீ போய் ஒரு குரு கிட்ட படிக்கணுமா? உனக்கு யாராவது கல்வி கற்றுக் கொடுக்க முடியுமா? குரு
கிட்ட போய் பகவான் போய் படிக்கிறதா, தேவாதி தேவன் போய் குரு கிட்ட படிக்கிறதா கேட்டிருப்போமா இல்லையா? வசுதேவர் கேட்கல. எங்களை குருகுலத்திற்கு அனுப்பி வையுங்கள்னு கிருஷ்ணன் சொன்ன உடனே சரின்னு அதுக்கு ஏற்பாடு பண்றார். அதுக்கப்புறம் தான் சாந்தீபனி ஆசிரமத்துக்கு போகிறார்கள். அதுக்கப்புறம் தான் பயில்கிறார்கள். கொஞ்ச நாள்ல படித்து முடித்து விட்டார்கள்ங்கிறதெல்லாம் வேற. மற்ற மாணாக்கர்கள் எவ்வளவு வருஷம் படித்தார்களோ அது மாதிரி இல்லை. கிருஷ்ணன் படிச்சது 60 நாள். எவ்வளவு வேணா நம்ம வேணா 6 நாள்னு கூட குறைச்சு சொல்லிடலாம், தப்பு இல்லை. ஆனா பகவானாக இருந்தாலும் மனித சட்டை போர்த்து கொண்டு பூமிக்கு வந்தா ஒரு குரு கிட்ட போய் உபதேசம் கேட்கணுங்கிறத கிருஷ்ணனே வாழ்ந்து காமிச்சானே. அப்படின்னா குருவின் பெருமை எவ்வளவுன்னு நாம புரிஞ்சுக்கலாம். அதே மகாவிஷ்ணு தான் ராமராக வந்தார். ஒரு குரு இல்ல, ஒரு குரு இல்ல. ராமருக்கு எத்தனை குரு லிஸ்ட் போட்டு பார்த்தா? ராமாயணம் எப்ப நடந்ததுன்னு கேட்டா திரேதா யுகம்னு சொல்லுவோம் இல்லையா? கிருஷ்ணாவதாரம் துவாபர யுகம். முதல்ல இருந்தது சத்தியயுகம், அதுக்கப்புறம் திரேதா யுகம், அதுக்கப்புறம் துவாபர யுகம், அதுக்கப்புறம் கலியுகம். இப்ப நாம இருக்கிறது கலியுகம். கலியுகத்துல கலி முத்தி போச்சுங்கிறோம். கலி எல்லாம் முத்தி போச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்பதான் 5000 சொச்சம் வருஷம். கலியுகம் மொத்தம் எவ்வளவுன்னு பார்த்தா 4,32,000 வருஷம். இன்னும் முத்தறதுக்கு எவ்வளவு நாள் இருக்கு? கலியுகத்தை மாதிரி 2 மடங்கு துவாபர யுகம். டெக்னிக்கலா கணக்குப்படி பார்த்தா துவாபரனா 2, திரேதான்னா 3. ஏன் இந்த பேர் வந்ததுங்கிறதுக்கு காரணம் நமக்கு தெரியும். துவாபர யுகம் கலியுகத்தை போல 2 மடங்கு, திரேதா யுகம் கலியுகத்தை போல 3 மடங்கு, சத்திய யுகம் கலியுகத்தை போல 4 மடங்கு. ஆனா இந்த வார்த்தையை வச்சுட்டு துளசிதாசர் ஒரு விளையாட்டு பண்ணார். திரேதானா 3, துவாபரனா 2. அவர் ரிவர்ஸ்ல போட்டார் கணக்க. முதல் யுகம் எது? சத்திய யுகம், கிருத்த யுகம் 1. அதுக்கப்புறம் 2 தானே வரணும், 3 வருதே. அதுக்கப்புறம் 3 வரணும், 2 வருதே. 4லயும் 1லயும் கணக்கு இல்லை, பிரச்சனை இல்லை. 2 எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸும் ஓகே. நடுவுல ஜம்பிள் ஆகிடுது. என்னன்னு பார்த்தார். அதுக்கு ஒரு காரணம் சொன்னார். வசிஷ்டர்னு ஒருத்தர் இருக்காரு. அந்த வசிஷ்டர் சத்தியலோகத்துல இருந்தார். சத்தியலோகத்துல இருக்கிறச்சே பிரம்மா அவரை கூப்பிட்டு, அப்பா நீ கொஞ்சம் பூமிக்கு போ அப்படின்னார். எனக்கு பூமிக்கெல்லாம் போறதுக்கு இஷ்டம் இல்லை, நான் போக மாட்டேன். அங்க பொய்யெல்லாம் வரும், சத்தியலோகத்துல தான் நான் இருப்பேன், சத்தியத்துல தான் இருப்பேன் அப்படின்னு. இல்ல இல்ல நீ கண்டிப்பா போகணும் அப்படின்னு கேட்கல. அவரை போக வைக்கிறதுக்கு பிரம்மா பின்னால நடக்க போற ஒரு விஷயத்த சொன்னார் அவர்கிட்ட. நீ கவலைப்படாம போ, உனக்கு சத்தியத்தை பத்தி தானே அக்கறை, கவலையே படாத போ. இக்ஷ்வாகு குலத்துக்கு நீதான் குலகுருவாக இருப்பாய். அந்த இக்ஷ்வாகு குலத்துல ஒரு நாள் கண்டிப்பா பகவானே ராமனாக அவதாரம் பண்ணுவார். அப்போ பகவானுக்கே குருவாக இருக்கிற ஒரு பெருமை உனக்கு கிடைக்கும். அதனால நீ போன்னு அனுப்பிட்டார். ஓஹோ, பகவானுக்கே குருவாக இருக்கலாமான்னு சந்தோஷப்பட்டுன்னு வந்துட்டார் வசிஷ்டர். வந்தவர் இக்ஷ்வாகுலேருந்து வரிசையா குலகுருவா இருக்க. கிருத்தயுகம் ஆரம்பிச்சு, கிருத்தயுகம் நடந்து, கிருத்தயுகம் முடிஞ்சு போச்சு. இன்னும் ராமன் வரக்கானும். அப்பத்தான் வசிஷ்டருக்கு நினைப்பு வந்தது, திரேதா யுகத்துல தானே ராமன் வரதா பிரம்மா சொன்னார். அப்படின்னா இப்பத்தான் முதல் யுகம் முடிஞ்சிருக்கு. இன்னும் 2வது யுகம் முடிஞ்சு 3வது யுகத்துல ராமன் வரா. அப்போ அது வரைக்கும் என்னால காத்துட்டு இருக்க முடியாது. நான் பேசாம என்ன பண்றேன், 3வதா இருக்கிறத தூக்கி 2வதா வச்சுடுறேன், 2வதா இருக்கிறத தூக்கி 3வதா வச்சுடுறேன்னு யுகத்தையே மாத்திட்டாராக்கும் இந்த வசிஷ்டர். என்ன காரணம்னா ராமனுக்கு குருவாக இருக்கக்கூடிய பெருமைக்காக.
அந்த வசிஷ்டர் ராமனுக்கு குரு. இக்ஷ்வாகு குலத்துல இக்ஷ்வாகுல ஆரம்பிச்சு ராமன் வரைக்கும் குருவாக இருந்தவர் வசிஷ்டர். கிட்டத்தட்ட வால்மீகி கணக்குப்படி 49 தலைமுறை. ஏன் வால்மீகி கணக்குப்படினா மற்றவர்கள்லாம் கணக்கை கண்டினியூஸா கொடுக்கல, கொஞ்சம் அங்கங்க மாத்திட்டார்கள். 49 தலைமுறைக்கு குருவாக இருந்த வசிஷ்டர் அப்படின்னா எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சேர்ந்து ராமனுக்கு கிடைச்சிருக்கிற குரு. ஆனா ராமனுக்கு அது போறல. விஸ்வாமித்திரர் வந்தோடனே அந்த விஸ்வாமித்திரர் பின்னாலேயும் போன ராமன். வசிஷ்டரே சொல்லி அனுப்பினார், இவரிடத்தில் போ, இவர் ஒரு குரு உனக்கு. சரி, ஒருத்தருக்கு 2 பேர் கிடைச்சாச்சேன்னு அதோட திருப்தி வரல. காட்டுக்கு போனோன்னா அங்க அகஸ்தியரை தேடிட்டு போய் அகஸ்தியர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி அவர்கிட்ட உபதேசம் வாங்கி, அப்போ தெய்வம் மனுஷனா வந்தா கூட குரு எங்க இருக்காருன்னு தேடி 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 அந்த குருவிடத்தில் பல விஷயங்களை பெற்றுக்கொள்கிற, குருவின் கருணையை பெற்றுக்கொள்கிற தெளிவு குருவின் திருமேனி காண்டல். திருமூலர் சொல்றச்சே படிப்படியா சொல்லிட்டே வந்தார். முதல்லைய குருவின் திருமேனிய பார்த்தாலே தெளிவு கிடைத்துவிடும். நம்ம ஊர்ல ஒண்ணு சொல்லுவோம் சாதாரணமா, somebody who is well read அப்படின்னா ஆங்கிலத்துல எப்படி சொல்லுவோம், இதையே நாம எப்படி சொல்லுவோம்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்கள். ஆங்கிலத்துல தெரியாதுங்கிறதுக்காகலாம் இல்லை, சில விஷயங்கள் நம்ம மண்ணுக்கு இருக்கக்கூடிய முறை என்ன, பாரம்பரியம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஒரு சின்ன கம்பேரிசன் பண்ணி பார்க்குறோம், அவ்வளவுதான். somebody is a scholar எப்படி சொல்லுவோம், a well read person, a well lettered person, இல்லையா? well lettered, well read, நன்றாக படித்தவர், நன்றாக கற்றவர். ஆனா நம்ம ஊர்ல எப்படி சொல்லுவோம், கல்வியில் சிறந்தவர்னு சொல்ல மாட்டோம், கேள்விகளில் சிறந்தவர். well read and well heardன்னு சொல்றதில்லை. கேள்வியில் சிறந்தவர்ங்கிறத அப்படியே நம்ம அங்க டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றதில்லை. கேள்வியில் சிறந்தவர்னா நன்றாக கேட்டவர். he has heard well, he has read well மாத்திரம் இல்ல, he is well read and well heard. well heardன்னு சொன்னா அர்த்தம் மாறி போறதுக்கு ஆபத்து உண்டு. he has been heard wellன்னு அர்த்தம் வந்துடும். he is well heardனா he is well heard, whether he has heard well or his voice is heard well, ரெண்டு அர்த்தமும் மாறி மாறி வரும், குழப்பம்தான் வரும் கடைசியில. ஆனா நம்ம சம்பிரதாயம் என்ன, கல்வி கேள்விகளில் சிறந்தவர். ஏன் கேள்விகளில்? கற்றலின் கேட்டலே நன்றுன்னார்கள். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம். வெறுமன ஒரு டெக்ஸ்ட கையில கொடுத்து இந்த டெக்ஸ்ட வெறுமன படிக்கிறது இல்லை. நம்ம முறையே அப்படி இல்லை, எழுதாக்கிழவிதான். வேதம்ங்கிறதே எழுதாக்கிழவி. அதை கேட்கணும், அதை கேட்டுத்தான் பெற வேண்டும். அதனாலதான் காதும் காதும் வச்சாப்பலம்பார்கள். சொலவடையிலேயே காதும் காதும் வச்சாப்பலன்னா என்ன அர்த்தம்? காதையும் காதையும் பக்கத்துல வச்சுக்கிறது இல்ல. குரு கிட்டே இந்த சிஷ்யனுக்கு வரும்போது அது நேர காதுக்கு போறது, அந்த காதுக்குள்ளே அது பொதிந்து. இப்ப குரு கிட்ட கேட்கறதுல என்ன அட்வான்டேஜ் இருக்கு? குரு கிட்ட கேட்கறதுல, ஸ்கூல்ல டீச்சரா இருந்தவர்களுக்கு தெரியும், டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற அதே விஷயம்தான். சிலபஸ் ஃபாலோ பண்ணணும், கரிக்குலம் ஃபாலோ பண்ணணும், போர்ஷன் முடிக்கணும் அப்படின்னா ஒரு ப்ரெஷர் இருக்கும்போது அந்த புக்கில் இருக்கிற அதே பாடம் தான். புக்கில் இருக்கிற அதே பாடத்தை வெறுமனை படிக்கணும்னா டீச்சரே தேவையில்லை. புக்கை எடுத்து படிச்சா முடிஞ்சு போச்சு, இதுக்கு எதுக்கு டீச்சர்? அதுல இருக்கிற சென்டென்ஸ் தான், அதுல இருக்கிற விஷயம் தான், அதுல இருக்கிற பிரின்சிபிள் தான்.
ஆனா அதை எடுத்து சொல்லும் போது எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி சொல்லணும், எப்படி தன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அதுல சேர்த்து சொல்லணும், எந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு சொல்லணும், இத்தனையும் அந்த குரு கொடுக்கும் போதுதான் ஏற்கனவே இருக்கிற பாடமாக இருந்தாலும் அந்த பாடம் உள்ள போகும். சாதாரண விஷயத்திலேயே கல்விக்கு கேள்வி வேணும்னு சொன்னா வேதம் போன்ற விஷயங்கள்ல இன்னும் எவ்வளவு அந்த கேள்வி வேணும், அதை எப்படி சொல்லணும், என்ன அத்தியாயனத்துல என்ன உச்சரிப்பு இருக்கணும், உச்சாடனம் எப்படி இருக்கணும். பாட்டு கற்றுக்கொள்கிற யாராவது வெறுமன நொட்டேஷன் பார்த்து மாத்திரம் பாடிட முடியுமா? நொட்டேஷன் will help, ஆனா நொட்டேஷன் alone will not become the teacher. குரு எதை எப்படி கொடுக்க வேண்டுமோ அப்படி கொடுக்கிறார். ஒரு குருவினால என்ன பிரயோஜனம், குரு எந்த அளவுக்கு நம்மை வசத்துவாருங்கிறதுக்கு ரமணர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்வார். ரொம்ப அழகான எக்ஸாம்பிள். மழை பெய்யறதுன்னு வச்சுக்கோ, மேகத்திலேருந்து தண்ணீர் கீழே விடுகிறது. எல்லாருக்கும் ரெயின் சைக்கிள் தெரியும் இல்லையா? மேகத்திலேருந்து வர தண்ணி அது அப்புறம் பூமியில எங்கேயோ தேங்கி இருந்து அதுக்கப்புறம் சூரியனால அந்த ஆவியில் அது மறுபடியும் நீராவியாகி அது மறுபடியும் மேல போய் அது மேகத்துல கலெக்ட் ஆகி மறுபடியும் மழையாக பெய்து ஆழி மழை கண்ணா அப்படின்னு நாம சொல்றதுக்கு கரெக்டா வந்து பெஞ்சு ரெயின் சைக்கிள் கோஸ் ஆன். ஆழியுள் போக்கு முகந்து கொடு ஆர்த்து ஏறி அங்கிருந்து சார்ந்த புதைத்த சரமழையாக பெய்து. இப்ப இந்த ரெயின் சைக்கிளை கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கலாம். மேலேந்து மழை பெய்யுறது. இந்த மழை எங்க விழலாம்? ஒண்ணு நங்கநல்லூர்ல பெஞ்சுது, பழவந்தாங்கல்ல பெஞ்சுதுன்னா இங்க இருக்கிற தெருவுல விடும். இல்ல இந்த மழையே பக்கத்துல எங்கேயாவது ஒரு ஆறு, அந்த ஆத்துல விழலாம். இல்ல இது பூமியில விழுந்த இடம் ஆத்துக்கு பக்கத்துல இருந்ததுன்னா இங்க இருக்கிற நீர் இங்க கலெக்ட் ஆகி சேகரமாகி வேக வேகமா ஓடி போய் அந்த ஆத்துல சேரலாம். அப்படி இல்லையா, இங்க பூமியில விழுந்த நீர் இது ஆத்துக்கெல்லாம் போறதுக்கு எங்கேயும் வழி இல்லை, இங்கேயே கொஞ்ச நாள் தேங்கி இருந்து அப்புறம் ஒரு 4 நாள் ஆச்சுன்னா மறுபடியும் சூரியன் வந்தோடனே மறுபடியும் ஆவியாயிடலாம். இல்லை ஏதோ ஒரு கிணத்துல ஏதோ ஒரு போர் பம்பில் எதுலையோ சேரலாம். பட் ஸ்டில் அது எங்கேயோ திருப்பியும் கழிவு நீராக போய் அந்த நீர் எங்கேயாவது எவாபரேட் ஆகலாம். இதுதானே ஆக முடியும். ரமணர் சொல்ற இந்த ஜீவன் என்ன தெரியுமா? அந்த நீர் துளி. அந்த நீர் துளி ஒரு டிராப்லெட், அதுதான் இந்த ஜீவன். ஒவ்வொரு ஜீவனும் இந்த நீர் துளி. இந்த நீர் துளிக்கு நல்ல கதி இருந்தால் அது நேர ஆத்துல விடும். அது ஆத்துல விடும். ஆத்துல விழுந்ததுன்னா இந்த பிறவியிலேயே நேர போய் கடலை சேர்ந்துடும், பரம்பொருளை சேர்ந்துடும். இதுக்கு ஒருவேளை இப்ப கிடைக்கல, அதுக்கான கர்ம வினை இல்லைன்னா இது இங்க விடும். இங்க விழுந்துட்டு மறுபடியும் எவாபரேட் ஆகும், மறுபடியும் இங்கே விடும், மறுபடியும் எவாபரேட் ஆகும். ஏதோ ஒரு பிறவியில அந்த ஆத்துல போய் விடும். இந்த ஆறு என்ன தெரியுமா? குரு. குரு காலடியில விழுந்துட்ட ஜீவன் அந்த பிறவியிலேயே பகவானிடத்தில் போய் சேர்ந்து விடும். குருவின் காலடி கிடைக்கலன்னா அது திரும்ப 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 இங்கேயே சுத்திடும். அப்போ குரு அவருடைய காலடியில விழுவதும் குருவினிடத்தில் அன்பு செலுத்துவதும் எவ்வளவு பெரிய பாக்கியம். குரு என்ன பண்றார்? குரு என்ன பண்றார்? அதனாலதான் திருமூலர் சொன்னார், தெளிவு குருவின் திருமேனி காண்டல். அதுக்கப்புறம் வரிசையா மத்ததெல்லாம் சொன்னார், திருவார்த்தை செப்பல், கடைசியில குரு உரு சிந்தித்து இருத்தல் தானே. மனசுக்குள்ள 1000 சலனம் இருக்கே,
அந்த சலனத்தை ஒரே நொடியில் போக்கடிக்கக்கூடியவர் குரு. இது பண்ணலாமா, இது பண்ணக்கூடாதா, இப்படி இருக்கலாமா, அப்படி இருக்கக்கூடாதா, இந்த சலனம் மனசை விட்டு போகாது. மனுஷ மனசோட கூட பிறந்தது சலனம். மனசுன்னு சொன்னாலே அதுக்கு இன்னொரு பேரு சலனம்னு வச்சிருக்கோம். அது சலனப்பட்டுட்டே தான் இருக்கும். ஆனா அந்த மனசை கண்ட்ரோல் பண்ணி நோ டூ திஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதாக குருவினுடைய ஆணை இருக்கும், இருக்க வேண்டும். அதனாலதான் குரு சொன்னா அது வேத வாக்கும்பார்கள். வேதம் சொன்ன வேத வாக்கு இல்ல, குரு சொன்ன வேத வாக்கு. எதிரில் தாடகை நின்னா, தாடகை யாருன்னே முதல்ல தெரியாது ராமனுக்கு. யார் அந்த தாடகைன்னு கேட்கும் போதே எதிரில் ஊத்தி நின்னான். அவன் நிக்கிறா, அதோ பாருன்னு விஸ்வாமித்திரர் காட்டுறச்சே தலையை தூக்கி பார்த்தா ராமனப்பா 5 அடிதான், மனுஷ வடிவம் தான். தலையை தூக்கி பார்த்தா அவன் எங்க இருக்கான்னு தெரியல. அவன் கோபத்தோட வந்தான். அப்படி கீழே குனிஞ்சு ஒரு கல் எடுத்தா. கல் எடுத்து இவர்கள் மேல போட்டா. யாரு? ராமன், லக்ஷ்மணன், விஸ்வாமித்திரர் எல்லாம் நிக்கிறச்சே அப்படி கல் எடுத்து வீசினான். அவளுக்கு அது கல்லு. கீழே குனிஞ்சு ஒரு கல் எடுத்து அப்படி போட்டா. அவன் எதை தெரியுமா கல்லுன்னு எடுத்து போட்டா? அங்க இருந்த ஒரு மலைய மொத்தமா கல்லி எடுத்து போட்டான். அவ சைஸுக்கு மலையே கல்லுதான். மலை வந்து மேல விழுந்தது. விஸ்வாமித்திரர் கண்ணை மாத்திரம் காமிச்சார். அம்பு போடுன்னு அர்த்தம். நீ கேட்டிய தாடகையாருன்னு இவதான் அம்பு போடும். அப்ப ராமன் மனசுல என்ன சந்தேகம், என்ன சலனம் இருந்ததுன்னு நமக்கு தெரியும். ஒரு பெண்ணாச்சே, பெண் வடிவத்துல நிக்கிறாளே, பெண் மேல அம்பு போடுறதா? பெண் மேல அம்பு போடக்கூடாது, பெண்ணோட யுத்தம் பண்ணக்கூடாது. ஏன்னா வசிஷ்டர் சொல்லி கொடுத்த சாத்திர நெறிப்படி பெண் மேல அம்பு போடக்கூடாது, பெண்ணை கொல்லக்கூடாது. அது என்னமோ தெரியாது, ராமனுக்கும் கிருஷ்ணனுக்கும் முதல்ல பண்ணினது அழிச்சது யாருன்னா ஒரு பெண்ணதான். இங்க பெரிய தாடகை, அங்க ஒரு பூதனை. பெண் மேல அம்பு போடலாமா? மனசுக்குள்ள இந்த சலனம். மனசு தான் இப்படி அப்படி இப்படி அப்படி ஆடித்து. விஸ்வாமித்திரருக்கு புரிஞ்சு போச்சு. பெண்ணு நினைக்கிறியா? உனக்கு ஒண்ணு தெரியுமா ராமா, அடுத்தவர்களுக்கு தீங்கு பண்ணினா அந்த வடிவம் பெண்ணாக இருந்தாலும் அது பெண் இல்லை. அடுத்தவர்களுக்கு தீங்கு பண்ணினா ஃபார்ம்ல ஒரு ஃபெமினைன் ஃபார்மா இருந்தாலும் அது பெண் இல்லை. குரு என்ன சொல்றாருன்னு புரிஞ்சு போச்சு. ராமர் இப்ப சொன்னார், நீ எது சொன்னாலும் அது வேதம். வேதத்திற்கு மாற்றாக நீர் சொன்னாலும் அது வேதம். வேதமே அதை சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, என்னை பொறுத்த வரைக்கும் குரு சொன்னது வேதம். அப்போ குரு என்ன சொல்றாரோ அதுதான் வேதம். நம்முடைய பாரம்பரியத்தின் குரு சிஷ்ய ட்ரெடிஷன் அப்படின்னு தான் சொல்றமே, அந்த பாரம்பரியத்தினுடைய மிக முக்கியமான கொள்கையே என்னன்னா, குரு என்ன சொல்றாரோ அக்செப்ட்.